வணக்கம் மக்களே, மிக முக்கியமான பதிவு. எப்படி இருக்கீங்க? நல்லா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதுன்னா ஆடிபிள் சொல்லுங்க. நான் ரொம்ப குட்டியா ரைட் சைட் கார்னர்ல டவுன்ல இருப்பேன். விசிபிள்னா விசிபிள் போடுங்க, ஆடிபிள் விசிபிள்னாலும் ஆடிபிள் விசிபிள் போடுங்க. இது ஒரு புதிய முயற்சி தான். இந்த முயற்சியில் என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய தமிழகத்துல திங்கட்கிழமை பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை என்ன? ஏற்கனவே நிதி ஒதுக்கிட்டாங்க, திட்டங்களை தீட்டிட்டாங்க, அதுக்கான செலவினங்களும் பட்ஜெட்டையும் ஒதுக்கிட்டாங்க. இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி இந்தந்த திட்டங்களுக்கு, இந்தந்த புதிய தேர்வுகளுக்கு, இந்தந்த ஏற்கனவே நடந்த தேர்வுகளுக்கு, இது போல பணியிடங்கள், அரசு பள்ளி உயர்த்துதல், இதெல்லாம் இருக்கு. இவ்வளவு திட்டம் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவீங்களா? எவ்வளவு நிரப்ப போறீங்க? என்னென்ன தேர்வுகள் வைக்க போறீங்க? அப்புறம் ஏற்கனவே கோரிக்கைகள் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? நீங்க ஒதுக்கிய திட்டத்துல இதையும் சேர்த்துக்கங்க, நீங்க ஒதுக்கிய திட்டத்துல இதையும் செய்ய முடியுமான்னு பாருங்க அப்படின்றதெல்லாம் விவாதங்களும் கோரிக்கையும் எழும். மிகவும் காரசாரமா இருக்கும். ஏற்கனவே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதிகமா பேசுவாரு, ரொம்ப சிறப்பா பேசுவாரு, தெளிவாகவும் பேசுவாரு, கருத்துள்ள மாதிரியும் பேசுவாரு, எல்லாருக்கும் பொதுவா பேசுவாரு. திங்கட்கிழமை எப்படி பேசுவாரு நம்ம உங்களோட சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன். வாருங்கள் நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல என்ன அப்படின்னா, ஆசிரியர் தேர்வாணையத்தினுடைய அந்த பட்ஜெட்ல போய் பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. இது எத்தனாவது பக்கத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வாணையத்துக்குன்னு சொல்லி 154வது பக்கம். இந்த பினான்சியல் இயர் பட்ஜெட் என்னன்னு பார்த்துட்டு அப்படி இதுல போலாம். இது ஒரு எவிடன்ஸ், நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கான ஒரு விஷயங்கள். இது என்னன்னா, நான் தேடி கண்டுபிடிச்சி பார்த்து உங்ககிட்ட கொடுக்குறேன். கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயினா. தீர விசாரித்துட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்களும் இப்ப கண்ணால பாக்குறீங்க, காதால கேட்கறீங்க, தீர விசாரிங்க. எப்படி சார் தீர விசாரிக்கணும்? இதுதான் நம்மளுடைய விரிவான மானிய கோரிக்கை. விரிவான மானிய கோரிக்கை எப்போ தீர்ந்ததுன்னா, திருத்த வரவு செலவு திட்டம் ரிவைஸ்டு பட்ஜெட் 2026-27, இது கோரிக்கை எண் 43. இதுலதான் 154வது பக்கத்துல போய் பார்க்கும்போது பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன ஒதுக்கி இருக்கு, ஆசிரியர் தேர்வாரியத்துக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிறப்பா உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இது போறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட் பழசு பார்த்தல. என்ன அப்படின்னா, ஆசிரியர் தேர்வாரியத்திற்கு வழக்கமா ஒதுக்கின்ற நிதி எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வாரியத்துல வேலை செய்யறவங்களுக்கு சாலரிஸ், அங்க இருக்கிற சம்பளம், மருத்துவ படிகள், வீட்டுப்படி, பயண செலவு, நகர ஈட்டுப்படி, அகவிலைப்படி, சுற்றுப்பயணப்படிகள், பணியிட மாறுதல், அந்த ஆபீஸ்க்கான தொலைபேசி கட்டணம், சில்லறை செலவுகள், மின்சார கட்டணம், அந்த ஆபீஸுக்கான ரெண்ட் வாடகை கட்டுறாங்க, தண்ணீர் கட்டணங்கள். ஓகே, இதெல்லாம் தாண்டி ஆசிரியர் தேர்வாரியத்துக்கு உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ன அந்த இடத்துல அப்படியே பிடிச்சி நின்றுடுச்சு. என்னடா இது உதவித்தொகைன்னு போய் தேடி கண்டுபிடிக்கும் போது தான் தெரிஞ்சது தேர்வுக்கான செலவுன்றது கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது என்னன்னா, உதவித்தொகைன்னு கொடுத்துட்டு நடப்பு செலவுகளுக்கான உதவித்தொகை கிராண்ட் நைட் போட்டு கிராண்ட்ஸ் ஃபார் கரண்ட் எக்ஸ்பெண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப நடப்பு உதவித்தொகை எவ்வளவுன்னா, வழக்கமா 40 கோடி கொடுத்துருக்காங்க. போன வருஷம் 40 கோடி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆனா இந்த வருஷம் 45 கோடியா மாறி இருக்கு. இந்த நம்முடைய டிவிக்கு ஆட்சியில 45 கோடின்னு மாத்திருக்காங்க. 5 கோடி எக்ஸஸா கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 5 கோடி எதுக்கு சார் அப்படின்னா, ஏற்கனவே நடந்த தேர்வுல இந்த வருஷம் இந்த பினான்சியல் இயர்ல தேர்வு நடத்துவதற்கு ஒரு 5 கோடி எக்ஸஸா கொடுத்துருக்காங்க. உண்மை. இதை நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய கூகுள் ஜெமினிக்குள்ள போய் போடுறோம். நம்ம ஏஐக்குள்ள போடும்போது இந்த நிதி எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, அது எல்லா வருஷத்தோட அனலைஸ் பண்ணுது. என்னன்னா, நாம ஏற்கனவே 2022 பட்ஜெட், 23 பட்ஜெட், 24 பட்ஜெட், 25 பட்ஜெட், 26 அப்படின்னு எல்லா பட்ஜெட்டும் அனலைஸ் பண்ணிட்டு அது என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, இந்த நிதி ஆசிரியர் தேர்வாரியத்தின் அன்றாட மற்றும் நடப்பு செலவினங்களை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது இந்த உதவித்தொகை எதுக்குதுன்னா, நடப்பு செலவுகள் ஒதுக்கி இருக்காங்க. அப்போ முக்கியமான பயன்பாடு என்னன்னா, நடப்பு செலவுகள் என்னவா இருக்கும்? வாரியத்தின் தினசரி நிர்வாக செலவுகள், தேர்வுகள் நடத்துதல் மற்றும் பிற செயல்பாடுகள் மானியம் சொல்லிட்டாங்க. முக்கியமா அடுத்து சொல்றாங்க, பணியாளர்கள் ஒப்பந்த ஊதியம், அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஒப்பந்த ஊதியம் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு கட்டணம் அப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது, சுருக்கமாக என்ன சொல்லுதுன்னா, ஆசிரியர்கள் பணி நியமனங்களுக்கான தேர்வுகளை நடத்துவதற்கும் தேர்வு வாரியத்தின் இயக்குவதற்காகவும் தேவைப்படும் நிர்வாக செலவுன்றாங்க. அப்போ புதிய தேர்வுகள் நடத்துவதற்காக என்ன பண்ணிருக்காங்க? ஒரு 5 கோடி எக்ஸஸா கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி சார் உண்மை அப்படின்னு போய் பார்த்தா, பழைய பட்ஜெட்ல இருந்து இங்க வரலாம்.
இது எங்க பட்ஜெட் அப்படின்னு பார்த்தல, இது எந்த இயர் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இப்போதைய பட்ஜெட், இது விட்டுருங்க, இங்க வரலாம். இது பழசு. பழசுனா எந்த இயர்னு பார்க்கலாம். அங்க உதவித்தொகை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லையா? நாம ஸ்கிரீன்ல தெரியும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இங்க தெரியும் 2022 23 ஹைலைட் பண்ணி கொடுக்குறோம் பாருங்க. இது 2022 23 வரவு செலவு கணக்கு பட்ஜெட்டு. இதுல போய் பார்த்தா வழக்கமா ஆசிரியர் சம்பளம் கொடுத்துருக்காங்க, ஊதியம் கொடுத்துருக்காங்க, அகவலைப்படி பயணப்படி அலுவலக செலவு பாருங்க. வாடகை கட்டணம், வாடகை தண்ணீர் கட்டணம் கொடுத்துட்டாங்க. வாடகை தண்ணீர் கட்டணம் கொடுத்துட்டு இங்க உதவித்தொகை இல்லை. மோட்டார் வண்டிகள் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு இயங்கும் ஊர்திகள், தொழில்முறை சிறப்பு ஒப்பந்த ஊதியம் எல்லாம் கொடுத்துட்டாங்களே தவிர இங்க வந்து என்னன்னா அந்த ஊதியம் இல்லை, நமக்கு சிறப்பாக கொடுத்துருக்கிற உதவித்தொகை இல்லை. ஏன் உதவித்தொகை இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் 2022 காலகட்டத்தில் தேர்வே நடக்கல. இது வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தது. 2022 23 என்ன நடந்தது, ஒரு டெட் எக்ஸாம் நடத்தினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இது எந்த தேர்வுமே நடத்தலை. அப்போ அங்கே உதவித்தொகை பெருசா இல்லை. அடுத்த பட்ஜெட் பார்க்கலாம். அது 22 23. இது என்ன பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 23 24 பட்ஜெட். இது வந்து என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா 2023 24 பட்ஜெட். இதுல போய் பார்த்தோம்னா வழக்கமான சம்பளங்கள், ஊதியங்கள், அகவிலைப்படி, அலுவலக செலவு எல்லாம் வந்துடுச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா வாடகை கட்டணம், தண்ணீர் கட்டணம், ஆனா மோட்டார் வண்டிகள் சொல்லிட்டாங்க. இங்கேயும் உதவித்தொகை இல்லை. 23 24 இல்லை. ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்கலாம். இங்க 24 25 2024 25 என்ன சார் நடந்தது நமக்கு நல்லாவே தெரியும். 2024 பிப்ரவரி மாசம் பிடி பிஆர்டி தேர்வு நடந்தது. 2024 ஜூலை மந்த் எஸ்ஜிடிஆர்பி நடந்தது. இந்த 2 தேர்வு நடந்தது. அதுக்கப்புறம் செட் எக்ஸாம் அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அப்போ 2024 ஆண்டு 2 எக்ஸாம் நடந்தது. பிடிடிஆர்பி பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதியும் எஸ்டிடிஆர்பி ஜூலை மாசம் 27. அப்போ அதுக்கு நிதி ஒதுக்கிக்காங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன் 150 பக்கம். ரொம்ப சூப்பரா கிளியரா தெளிவா இருக்கு. நாம தான் இதெல்லாம் பார்க்கல, தெரியல. ஆனா இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. உண்மையான தகவலை மற்றவங்க ஷேர் பண்றதுல என்னைக்கும் தயங்கக்கூடாது. ஏன்னா ஒரு பொய்யான தகவலை ஷேர் பண்ணிட்டு இது உண்மையா இது பொய்யான்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு இதுதான் உண்மையான தகவல், இதுதான் எவிடன்ஸோட இருக்கு, இது ப்ரூஃபோடு இருக்கு, பாருங்க, தெரிஞ்சுக்குங்க, தயாரா இருங்க, ரெடியா இருங்க தேர்வுக்கு. எல்லாருக்கும் அனுப்புங்க. உங்க கோச்சிங் சென்டர்ஸு, கோச்சிங் சென்டர் ஓனரு, உங்களோட பயிற்சியாளருக்கு, அப்புறம் உங்களுடைய ஸ்டடி குரூப்பு, உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் அனுப்புங்க. 2024 25 வரவு செலவு திட்ட பட்ஜெட் மதிப்பீடு மேல ரைட் கார்னர்ல இங்க ஹைலைட் பண்றேன் பாருங்க. 2024 25 என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க உதவித்தொகைன்னு போட்டு நடப்பு செலவுக்கான உதவித்தொகை சொல்லிட்டு வழக்கமா 20 கோடின்னு கொடுத்துருக்காங்க. வழக்கமா 20 கோடின்றது அந்த வருஷம் தேர்வு நடத்தணுன்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க 40 கோடி கொடுத்துருக்காங்க. அப்ப 2024 25 40 கோடி கொடுத்ததுனாலதான் பிப்ரவரி மாசம் நமக்கு என்ன நடந்திருக்கு, பிடிபிஆர்டி தேர்வு நடந்தது. ஜூலை மாசம் எஸ்டிடி தேர்வு நடந்தது. அப்போ 20 கோடி 20 கோடி 2 தேர்வு. ஓகே, அப்போ 40 கோடி. ஒரு தேர்வுக்கு 20 கோடின்னு செலவினங்கள். ஏன்னா கண்காணிப்பு கேமரா, கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அடிக்கணும், ஓஎம்ஆர் ஷீட் பிரிண்ட் அடிக்கணும், ஹால் டிக்கெட் டைப் அடிக்கணும், நம்ம கிட்ட எக்ஸாம் ஃபீஸ் வாங்குவாங்க. அந்த எக்ஸாம் ஃபீஸ் வாங்கினா கூட கொஸ்டின் பேப்பர் எல்லாம் மானிட்டர் பண்ணும். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எங்கெங்க எக்ஸாம் நடக்குதோ எக்ஸாம் சென்டர் வாட்ச்மேனுக்கு காசு கொடுப்பாங்க. அதன் பிறகு எக்ஸாம் டியூட்டி பார்க்க காசு கொடுப்பாங்க. அந்த பேட்ரோலுக்கு வர போலீஸுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். ஏன்னா ஒரு நாள் செலவு காசு கொடுப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம கொடுக்குற ஃபீஸை தாண்டி அரசாங்கமும் உதவித்தொகை கொடுக்குது. தேர்வு நடத்துறதுக்கு நாங்கள் உதவித்தொகை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 24 25 20 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு தேர்வுக்கு 40 கோடிங்க. இது 24 25 முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்த வருஷம் வந்து பார்க்கலாம். இது என்னப்பா அப்படின்னா இது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கடைசியா விட்டுட்டு போன இன்ட்ரீம் பட்ஜெட். இது வந்து என்னன்னா இன்ட்ரீம் பட்ஜெட். இது நான் பார்த்துடலாமா? இது இடைக்கால பட்ஜெட். ஃபர்ஸ்ட் பேஜ், கோ டு ஃபர்ஸ்ட் பேஜ். இதுல இருக்கும் பாருங்க. இது 25 26 இன்ட்ரீம் பட்ஜெட்ல இது நம்ம அன்பில் மகேஷ் சார் சப்மிட் பண்ண பட்ஜெட் தான். இந்த அன்பில் மகேஷ் சார் சப்மிட் பண்ண பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இது டிஎன் செட் எக்ஸாம் எல்லாம் இப்போ நடத்துனாங்க இல்லைங்களா? அப்புறம் காலேஜ் சிஆர்பி நடத்துனாங்கல்ல. இதுல என்னென்ன நடந்திருக்கு பாருங்க. இந்த 40 25 26ன்னு வச்சுக்கலாம். 25 26ல என்ன சார் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. முன்னாடி சொன்னது 40 கோடி. ஓகே, முன்னாடி சொன்னது 40 கோடி.
ஆனா இவங்க கேட்டிருக்குது 25 கோடி கேட்டாங்க. ஃபினான்ஷியலா கேட்கும்போது 25 கோடி. ஆனா 25 கோடி வேணாம், உங்களுக்கு நாங்க ஒரு 15 கோடி எக்ஸஸா தரோம். 15 கோடி 25ல இருந்து 40 ஆயிருக்கு. எங்க இங்கேயும் உதவித்தொகை இருக்கு. அப்ப எதுக்கு சார் 15 கோடி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பினான்சியல் இயர் உங்க நல்லா பாருங்க, 25-26ல என்னங்க நடந்தது நமக்கு? பிஜிடிஆர்பி நடந்தது, அப்புறம் காலேஜ் சிஆர்பி நடந்தது. இது 2 தேர்வும் நடந்ததுனால பிஜிடிஆர்பிக்கு ஒரு 20 கோடி, காலேஜ் சிஆர்பிக்கு ஒரு 20 கோடி, கூடவே ஒன்று நடந்தது, டெட் எக்ஸாமும் ஒன்று நடத்தினாங்க இல்லைங்களா? டெட் எக்ஸாமையும் நடத்துனாங்க. அப்போ இந்த இடத்துலையும் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுதுன்னா, இதுதாங்க ஆரம்பத்தில் ஒன்று பார்த்து இல்லைங்களா, ரொம்ப பழசு. இதோ இந்த இடத்துல உதவித்தொகை கொடுக்கல, அதுதான் 2 வருஷமா கொடுக்காம இருந்தாங்க. 2021-22 போய் பார்த்தேன். 2021-22ல போய் பார்க்கும்போது அங்க எங்கேயுமே வந்து இந்த உதவித்தொகைன்னு சொல்லி பணத்தை ஒதுக்கவே இல்லைங்க. டிஆர்பிக்கு உதவித்தொகைன்னு கொடுக்கல. வழக்கம் போல என்ன கொடுப்பாங்களோ அதே கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்ல உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போதைக்கு நமக்கு என்ன ஆயிருக்கு, டிஆர்பிக்கு போன வருஷம் கொடுத்துருக்கிற 40 கோடியோட 5 கோடி எக்ஸஸா கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக தேர்வுகள் இருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக தேர்வுகளுக்கு 5 கோடி எக்ஸஸா ஒதுக்கி இருக்காங்க. இதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்களும் தீர விசாரிங்க, தயாரா இருங்க, படிங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. தேர்வில் வெற்றி பெற ஆயுஷ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணி உண்மையை தெரிவிங்க. உங்கள் ஆதரவு ஆயுஷ் அகாடமி யூடியூப் சேனலுக்கு தேவை. என்னுடைய ஆதரவும் உங்களுக்கு தேவை என்றால் மகிழ்ச்சியா இருங்க. கண்டிப்பா என்னுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே தேவை. மீண்டும் அடுத்த ஒரு உண்மை பதிவுக்காக காத்திருங்கள். ஆயுஷ் அகாடமியில யூஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் நான் லான்ச் பண்ணியிருக்கிறேன். யூஜிடிஆர்பி 9 சப்ஜெக்ட்டுக்கும் யூனிட் 1க்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 1000 கொஸ்டின் இருக்கு. 1008 ரூபா அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டு ஒரு யூனிட்டுக்கு 300 ரூபா ஃபீஸ் கட்டி நீங்க இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு யூனிட் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்த யூனிட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்க. முழுக்க ஆன்லைன் டெஸ்ட் தான். ஆயுஷ் அகாடமியில் நோட்ஸ் கிடையாது, மெட்டீரியல் கிடையாது, கிளாஸஸ் கிடையாது. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் படித்து தயாராக இருக்கீங்கன்னா உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை பயிற்சி பண்ணிக்கிறதுக்கு நான் கொஷின்ஸ் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஏன்னா இந்த கொஷின் பேங்க் டீமை வந்து கடந்த 6 மாசமா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இப்போதைக்கு யூனிட் 1 தயாராக இருக்கு. ஒரு யூனிட்டுக்கு 301 ரூபா ஃபீஸு. அப்போ நீங்கள் எந்தெந்த யூனிட்டுக்கு தேவையோ அந்தந்த யூனிட்டுக்கு நீங்கள் 300 ரூபா கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஒரு யூனிட்டுக்கு குறைந்தபட்சம் 1000 கொஸ்டின், மேக்ஸிமம் 2000 கொஸ்டின் போகும். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 1000 கொஸ்டின் கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே டிஜிட்டல்லாம் ஆன்லைனில் நீங்கள் 24 மணி நேரமும் எழுதலாம். அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டும் எழுதலாம். எத்தனை முறை வேணாலும் எழுதலாம். நீங்கள் வந்து எக்ஸாம் வர வரையும் எழுதலாம். எக்ஸாம் டேட் நாளைக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் எக்ஸாம் எழுதி அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அந்த கொஸ்டின் குரூப் வந்து உங்களுக்கு ஆக்சஸில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கிறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம போட்ட டெஸ்ட் பேட்ச்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்கும் அந்த குரூப்பில் நீங்கள் ஆக்சஸில் இருப்பீங்க. அது ஒரு மாதம் அலோவ் பண்ண முடியும். எக்ஸாம் முடிஞ்சிட்ட பிறகு 1 மாதத்துக்கு அந்த குரூப் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா நாம போட்ட டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின் எக்ஸாமில் வந்திருக்கு அப்படின்றது செக் பண்ணுறதுக்கும் நீங்கள் அதை பற்றி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கும் எக்ஸாம் முடிஞ்சு 30 நாட்கள் அந்த குரூப் ஆக்சஸ் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் எல்லா கொஸ்டினும் செக் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். இந்த கொஸ்டினால தான் நான் மார்க் எடுத்தேன், இந்த கொஸ்டினால தான் எனக்கு மார்க் வந்துச்சு, இந்த கொஸ்டின் படிக்க போய் இதுக்கான ஆன்சரை தேட போய் தான் எனக்கு வந்து இன்னொரு கொஸ்டின் கண்டுபிடிச்சேன், இன்னொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆயுஷ் அகாடமி டெஸ்ட் பேட்ச் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுக்குறேன். நம்புங்க, நம்பிக்கையா இருங்க. உங்க நம்பிக்கை தான் உங்களை வெற்றி பெற வைக்கும். ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு ஸ்கிரீன்ல பாருங்க, 40 கோடின்றது 45 கோடியா மாத்தி கொடுத்துட்டாங்க. 5 கோடி எக்ஸஸா இருக்கு. அது யாருக்கு? டிஆர்பி தேர்வு வாரியத்திற்கு. எதற்கு? உதவித்தொகை. அந்த உதவித்தொகை எதற்கு? நடப்பு செலவுங்களா உதவித்தொகை. இந்த நடப்பு செலவு உதவித்தொகை என்னது? தேர்வு நடத்துவதற்காக. நம்பிக்கையோடு இருங்கள், உங்கள் வெற்றி நிச்சயம். மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, நிறைய பேர் தெரியப்படுத்துங்க. நம்பிக்கையை விட்டுறாதீங்க. தேர்வுகள் நிச்சயம். தாவேகா ஆட்சி, தமிழக வெற்றி கழக ஆட்சியில் கண்டிப்பாக டிஆர்பி வழியாக தேர்வுகள் நிச்சயம். அதில் உங்கள் வெற்றியும் நிச்சயம்.